மதுரையில் அனுமதி பெறாமல் அமைக்கப்பட்டிருக்கூடிய பிளக்ஸ் பேனர்கள் அகற்றப்பட்டதா என்று தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறோம் செய்தியாளர் கருணாகரன். விவரம் என்ன? ஆம் தேவப்பிரியன், அதாவது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அருளரசன் என்பவர் உயர்நீதிமன்றம் கிளையில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகம் முழுவதும் சாலைகளில் அனுமதி பெறாமல் பிளெக்ஸ் போர்டுகள், அனுமதிக்கப்படாத இடத்தில் அனுமதி பெறாமல் பிளெக்ஸ் போர்டுகள், பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் போக்குவரத்திற்கும் பாதசாரிகளுக்கும் மிகுந்த இடைஞ்சல் உள்ளது என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு குறித்து நீதிபதிகள் இது குறித்து தமிழகம் முழுவதும் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தனர். இந்த சூழலில் இந்த மனு இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் அருள்முருகன் அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என்று கேட்டனர். அனுமதியுடன் வைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் பேனர்களை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று அரசு தரப்பில் வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்பொழுது நீதிபதிகள் குறுக்கிட்டு, மதுரை மாநகரில் நாங்கள் சென்று பார்க்கிறோம், தற்பொழுது வரை அனுமதி பெறாமல் பிளெக்ஸ் பேனர்கள், பதாகைகள் அங்கங்கே வைக்கப்பட்டுள்ளன. எனவே ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை? நீங்கள் அகற்றப்பட்டு உள்ளது என்று கூறினீர்கள் என்றால் வாருங்கள், மாநகர் காவல் ஆணையருடன் சேர்ந்து நாங்களும், அதாவது நீதிபதியும் சேர்ந்து ஆய்வு மேற்கொள்ளலாம் என்று அதற்கு நீங்க ஒத்துழைக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டுள்ளதால், அதாவது இந்த மதுரை மாநகரை பொறுத்தளவில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் பேனர்கள், பதாகைகள் உள்ளிட்டவைகளை அகற்றப்பட வேண்டுமா, எவ்வளவு கால அவகாசம் தேவை என்பது குறித்து மதுரை மாநகர் காவல் ஆணையரிடம் 1 மணி நேரத்தில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தற்காலிகமாக ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். தேவப்பிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.